ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெஷலாக ஐயூபேக் நேம் ஆஃப் அல்கைன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அல்கீன் பார்த்தாச்சு. நம்ம பார்க்க போகிறது அல்கைனுக்கு ஐயூபேக் நேம். இப்போ அல்கைனுடைய ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அல்கைன் CnH2n-2. இதை மெமரி பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். நம்பர் ஆஃப் கார்பன் என்ன, ரூட் என்ன. நம்பர் ஆஃப் கார்பன் 1 மீத், 2 ஈத், 3 ப்ரப், 4 பியூட், 5 பென்ட், 6 ஹெக்ஸ், 7 ஹெப்ட், 8 ஆக்ட், 9 நான், 10 டெக். இது நம்மளுக்கு தெரியணும். நல்லா மெமரி பண்ணி வச்சுங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அல்கைனுக்கு எப்படி ஐயூபேக் நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு நிமிஷம் பாருங்க. கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் ஏன்னு வரும். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் ஈன்னு வரும். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் ஐன் வரும். நம்ம பார்க்க போறது இந்த ஐன் தான். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வரப்போகுது. இப்போ ஐன், அதான் அல்கைன், ONE சொல்லியிருக்கோம். இந்த அல்கைன் அப்படிங்கிறது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். சிங்கிள் பாண்ட் இருந்தா மட்டும்தான் சாச்சுரேட்டட். அல்கைன்ல சிங்கிள் பாண்ட் இருக்கும் கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில. அல்கீன்ல டபுள் பாண்ட் இருக்கும். அல்கைன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இந்த அல்கீன் அண்ட் அல்கைன் ரெண்டுமே அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப இந்த நம்ம பார்க்க போறது அல்கைன். அல்கைன்ல வரக்கூடிய எல்லா காம்பவுண்டுமே அன்சாச்சுரேட்டட் தான். சரி, இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 1 கொடுக்க முடியாது. நம்பர் ஆஃப் கார்பன் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2. நம்பர் ஆஃப் கார்பன் 2 கொடுத்தா மாலிகுலர் ஃபார்முலா என்ன? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்ப சி எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்ம 2 கொடுக்கணும். நம்பர் ஆஃப் கார்பன் 2 தான். 2H 2 into 2 minus 2. அப்ப C2H 2 into 2 4, 4 minus 2 2. அப்ப C2H2. C2H2 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்குது. C2H2 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்குது. இந்த C2H2 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது? கார்பன் கார்பன் 2 கார்பன் யூஸ் பண்ணீங்க. கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில என்ன பாண்ட் சொல்லியிருக்கோம்? பாக்குறது அல்கைன். அல்கைன்னா என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட். அப்ப ஐன் ONE வரும். நம்மளுக்கு சஃபிக்ஸ் ONE வரணும்னு நமக்கு தெரியணும். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் பார்த்துச்சுங்க. கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் போட்டாச்சு. கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கும்? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். 4 பாண்ட் இருக்கும். இப்போ இந்த கார்பனை சுத்தி 3 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் ஒரு பாண்ட் இங்க போட்டுங்க. இந்த கார்பனை சுத்தி 3 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் 1 பாண்ட் இந்த சைடு போட்டுங்க. சரியா? இப்போ எத்தனை ஹைட்ரஜன்? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு போட்டுங்க, ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு போட்டுங்க. அப்ப C2H2 இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஐயூபேக் நேம் என்ன? 2 கார்பன் இருக்கு, பார்த்தா தெரியும். 2 கார்பன் இருக்கு. அப்ப ஐயூபேக் நேம்னா என்ன? ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு நம்மளுக்கு என்ன இருக்கு? ரூட் வேர்டு என்னன்னா ஐயூபேக் நேம் என்ன? ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டுனா என்ன? நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்குதோ அதுக்கு ரூட் வேர்டு பார்க்கணும். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2 இங்க பாத்துங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 2. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2னா ரூட் வேர்டு ஈத். அப்ப ஈத் பிளஸ் சஃபிக்ஸ் என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வந்துருச்சு. அப்ப ஐன். ஐன் ஈத் பிளஸ் ஐன் ஈத்தைன். C2H2 அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நேம் பாத்தீங்கன்னா ஈத்தைன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3 கொடுங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 3. நம்பர் ஆஃப் கார்பன் 3 கொடுத்தா மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா என்ன வரும்? அந்த ஜெனரல் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கார்பன் 3. அப்ப எண்ணுக்கு பதிலாக 3 கொடுங்க. எண்ணுக்கு பதிலாக 3. அப்ப C3H2 எண்ணுக்கு பதிலாக 3 கொடுங்க. 3 minus 2. இப்ப C3H2 into 3 6. 6 minus 2 4. அப்ப C3H4 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்குது. C3H4 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்குது. ஸ்ட்ரக்சர் போடுங்க. எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன். 1 2 3. கார்பனுக்கு கார்பன் இடையில ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் பாண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கார்பனுக்கு கார்பன் இடையில ட்ரிபிள் பாண்ட் வரணும் ஐன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன பண்றான்? இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கிறேன். இப்ப ரெண்டாவது கார்பன்ல சிங்கிள் பாண்ட் தான் போடணும். ட்ரிபிள் பாண்ட் போட்டா தப்பாயிரும். சரியா? அப்ப பாருங்க, கார்பன் சேர்த்து எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட் இருக்கணும். இங்க 3 பாண்ட் இருக்கு. ரிமைனிங் 1 பாண்ட் நீங்க போட்டுங்க.
இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. 1 2 3 4 பாண்ட் இருக்கு. இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கான்னு பாருங்க. 1 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் 3 பாண்ட் போடணும். 1 2 3. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன். அப்ப 1 2 3 4 ஹைட்ரஜன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சரியா? அப்ப C3H4 அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருந்தா ரூட் வேர்டு ப்ரப். அப்ப ப்ரப் எழுதிங்க. ப்ரப் ரூட் வேர்டு எழுதியாச்சு. பிளஸ் சஃபிக்ஸ். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வந்துருச்சு. இங்க கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் வந்திருக்கு. நான் ஏன்னு யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட் வந்துச்சுன்னா டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ட்ரிபிள் பாண்டு சிங்கிள் பாண்ட் வந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்ப ட்ரிபிள் பாண்ட்னா என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அயன். இப்போ அயன்கிற சஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அயன். ப்ரப்பு பிளஸ் அயன் ப்ரப்பைன் எழுதிட்டோம். ப்ரப்பைன். கரெக்டா? இது கரெக்ட். ஆனா 100% கரெக்டானா 100% கரெக்ட் கிடையாது. நம்பர் கொடுக்கணும். அப்ப நம்பர் பார்த்துங்க. இங்கே நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இங்கே நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இந்த ட்ரிபிள் பாண்ட் எத்தனாவது கார்பன் இருக்கு பாருங்க. மேல உள்ள நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன்லயே என்ன இருக்கு? ட்ரிபிள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைட்ல இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், ரெண்டாவது கார்பன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எது ஸ்மால் நம்பரோ அதான் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப எது கரெக்ட்னா ஸ்மால் நம்பர் எதுவோ அதான் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப 1 யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப 1 ப்ரப்பைன். இதுக்கு வேற மாதிரி நான் நேம் எழுத போறேன். எழுதிங்க தாராளமா. எப்படி எழுதலாம்? ப்ரப் இருக்கு. என்ன பாருங்க. ப்ரப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அயன். அயன். இந்த ட்ரிபிள் பாண்ட் எத்தனாவது கார்பன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப 1 ப்ரப் 19. அப்ப மேல உள்ள நம்பர் தான் கரெக்ட். ஸ்மால் நம்பர் தான் கரெக்ட்னு சொல்லிட்டேன். அப்ப கீழே உள்ள நம்பர் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? கீழே நம்பர் இல்ல. ஃபர்ஸ்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இப்போ ப்ரப் 19 சொல்லலாமா? சொல்லலாம். 1 ப்ரப்பைன் சொல்லலாமா? அதுவும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் ஆஃப் கார்பன் 4. நம்பர் ஆஃப் கார்பன் 4 பார்த்தோம்னா அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன, ஐயூபேக் நேம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 4 ஜெனரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சி 4க்கு எண்ணுக்கு பதிலாக 4 H 2 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 4 கொடுங்க -2. இப்போ C4 H 2 இன்ட்டு 4 8 -2. C4 H6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். C4 H6. கார்பன் எத்தனை இருக்கு? 4. 1 2 3 4. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு செகண்ட் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் போட்டுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் போட்டுங்க. கார்பனை சுற்றி 4 பாண்ட் வரணும். இந்த கார்பனை சுற்றி 3 தான் இருக்கு. அப்போ ரிமைனிங் 1 பாண்ட். இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4. அப்போ வேற பாண்ட் போட தேவையில்ல. இந்த கார்பனை சுற்றி 2 பாண்ட் இருக்கு. மேல ஒரு பாண்டு, கீழே ஒரு பாண்டு. இந்த கார்பனை சுற்றி 1 பாண்ட் தான் இருக்கு. அப்போ 2 3 4. ஹைட்ரஜன் 6 இருக்கா? எழுதிங்க. 1 2 3 4 5 6. அப்போ C4H6 இதற்கான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்தாச்சு. ஐயூபேக் நேம் பார்க்கலாம். ஐயூபேக் நேம்னா என்ன? ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு என்ன? 1 2 3 4 கார்பன் இருக்கு. ரூட் வேர்டு பியூட். பட்டுன்னு சொல்லாதீங்க, பியூட். அப்ப பியூட் பிளஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வந்தா அயன் போடணும். அப்ப அயன். இங்க சிங்கிள் பாண்ட் வருது, ஏன் போடலாமா? போடக்கூடாது. சிங்கிள் பாண்டும் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ப அயன் தான் போடணும். பியூட்டைன் எழுதிட்டோம். பியூட்டைன் கரெக்டா? கரெக்ட். ஒரு 90% கரெக்ட். ரிமைனிங் 1% நம்பர் யூஸ் பண்ணணும். அப்ப நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த் கார்பன். இந்த சைட்ல நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த் கார்பன். அப்ப மேல உள்ள நம்பர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. கீழே உள்ள நம்பர் யூஸ் பார்த்தோம்னா தேர்டு கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு.
அப்ப இதுதான் கரெக்ட்னா இது ஸ்மால் நம்பர், எது லீஸ்ட் நம்பரோ அதான் கரெக்ட். அப்போ 1 கரெக்டா 3 கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் கரெக்ட். அப்போ 1 பியூட்டைன். இதுக்கு வேற நேம் சொல்லலாமா? சொல்லலாம். 1 2 3 4 கார்பன் இருக்கு, அப்போ பியூட். ட்ரிபிள் பாண்ட் வந்துருச்சு, அப்போ ஐன். ட்ரிபிள் பாண்ட் எத்தனாவது கார்பன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, அப்போ 1. அப்போ பியூட் 19 எழுதலாமா? தாராளமா எழுதலாம். இப்போ 1 பியூட்டைன் எழுதலாம், பியூட் 19 எழுதலாம். எது எழுதினாலுமே கரெக்ட் தான். வேற மாதிரி எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 கார்பன் போட்டுங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு செகண்ட் கார்பன் கடையில் ட்ரிபிள் பாண்ட் கொடுத்தோம். இப்போ செகண்ட் கார்பனுக்கு தேர்ட் கார்பன் கடையில் ட்ரிபிள் பாண்ட் கொடுங்க. ரிமைனிங் கூடிய கார்பன் கடையில் சிங்கிள் பாண்ட் கொடுங்க. கார்பன் சுத்தி 4 பாண்ட் வர மாதிரி பார்த்துங்க. இந்த கார்பனை சுத்தி 1 தான் இருக்கு, ரிமைனிங் 3. இப்போ 1 2 3, இப்போ 4 பாண்ட் வந்துருச்சு. இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கு, 1 2 3 4. இந்த கார்பன் சுத்தி 4 பாண்ட் இருக்கு, 1 2 3 4. இந்த கார்பன் சுத்தி 1 தான் இருக்கு, 2 3 4 போட்டுங்க. ஹைட்ரஜன் 6, 1 2 3 4 5 6. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா போட்டோம். இதுக்கு ஐயூபேக் நேம் பார்க்கலாம். 1 2 3 4 கார்பன் இருக்கு, அப்ப பியூட். ட்ரிபிள் பாண்ட் வந்துருச்சு, அப்ப ஐன், அப்ப பியூட்டைன். பியூட்டைன் எழுதலாமா? எழுதுங்க. பியூட்டைன் எழுதியாச்சு. இப்போ என்ன பியூட்டைன்? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். இந்த சைடு நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். இந்த சைடு நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இந்த சைடு நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இப்போ எந்த சைடு கொடுத்தாலுமே நம்பர் 2 தான் லீஸ்ட் நம்பர் வருது, அப்ப 2. பட் 2 பியூட்டைன். 2 பியூட்டைனை வேற மாதிரி எழுதலாமா? இப்போ பியூட் 19 எழுதுறோம்ல, அதே மாதிரி 2 பியூட்டைனை வேற மாதிரி எழுதலாமா அப்படிங்கிறத பண்றேங்க. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப மாலிகுலர் ஃபார்முலா ஒன்னா இருக்கு, ஆனா ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஐசோமர் சொல்லுவோம். ஒரு காம்பவுண்டுக்கு 2 ஆர் மோர் ஐசோமர் இருக்கலாம், 2 ஆர் மோர் ஐசோமர் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியணும், பாத்துக்கங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 5 6 7 8 9 10 அது வரைக்கும் என்ன பண்றீங்க, ஒரு நோட்ல எழுதி நல்லா இதே மாதிரி நீட்டா டேபிள் காலம் போட்டு சால்வ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அந்த நம்பர் ஆஃப் கார்பன் 5 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஐயூபேக் நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வேற இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெமிஸ்ட்ரியில டவுட் இருக்குன்னா அந்த டாபிக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் என்ன பண்றேன், ஃபியூச்சர்ல அதற்கான வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.